our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 22, 4 மற்றும் 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தாவீது ராஜா முற்பிதாக்களின் வாழ்க்கையை எல்லாம் தியானித்து பார்த்தார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த அவர்களின் ஒரு நம்பிக்கை கூட வீண் போகவில்லை. நம்பின அவர்களை அவர் விடுவித்து ஆசீர்வதித்தார். ஆம், நம் அருமை ஆண்டவரின் மேல் 1000 கோடி முறை நம்பிக்கை வைத்தாலும் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. யோபு பக்தன் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார். எத்தனை உறுதியான நம்பிக்கை அது! அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்றார். சரீரம் வியாதிப்பட்ட போதிலும், மனைவி தூஷித்த போதிலும், சிநேகிதர்கள் பரியாசம் பண்ணின போதிலும் யோபுவின் நம்பிக்கையோ கர்த்தர் மேல் உறுதியா இருந்தது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வேத வசனத்தின்படியே யோபுவின் பிற்காலம் செழிப்பாய் இருந்தது. கர்த்தர் யோபுவை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் நம்பிக்கை வீண் போயிற்றோ? இல்லை. தனக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததி வரும் என்று ஆபிரகாம் 25 ஆண்டுகள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் காத்திருந்தார். அவருடைய சரீரம் செத்துப்போன நிலைமைக்கு வந்த போதும் அந்த நம்பிக்கை குறையவில்லை. அவருடைய மனைவிக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்ட போதிலும் இயற்கை விதியின்படி அவர்களுக்கு குழந்தை பெற எந்த சாத்தியக்கூறும் இல்லாத வேளையிலும் ஆபிரகாமோ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ரோமர் 4:21 வாசிக்கிறோம். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. புன்னகை என்று அர்த்தம் கொள்ளும் ஈசாக்கை பெற்று எடுத்தார்கள். ஈசாக்கின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் ஜாதியே உருவானது. இது போலவே யோசேப்பின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் ஒரு நாள் இஸ்ரவேல் சந்ததியை சந்தித்து எகிப்திலிருந்து கானானுக்குள் கொண்டு போவார் என்கிற நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கையோடே தன் எலும்புகளை கானானுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஏறக்குறைய 430 ஆண்டுகள் கழித்து யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு 40 வருடங்கள் சுமந்து கானானுக்குள் கொண்டு சென்று அங்கு அடக்கம் செய்தார்கள். யோசேப்பின் நம்பிக்கை வீண் போகவில்லை. அக்கினி சூளைக்கு எதிர் நின்ற போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் நம்பிக்கை வீண் போனதா? இல்லை. கர்த்தரை நோக்கி திரும்ப திரும்ப கூப்பிட்ட பிறவி குருடனாகிய பர்த்திமேயுவின் நம்பிக்கை வீண் போனதா? இல்லை. கர்த்தர் பார்வையளித்தாரே. பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலுண்டு. சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய விசுவாசத்திற்கு சோதனைகள் வரக்கூடும். புயல் காற்றுகள் வீசக்கூடும். குடும்பத்தில் கொந்தளிப்புகள் அலைமோதக்கூடும். என்ற போதிலும் கர்த்தரை நம்பிக்கையோடு பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் கடலையும் காற்றையும் அதட்டி அமர பண்ணுவார். பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார்.
ஒரு ஏழை மீனவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தான். அவன் குடும்பம் வறுமையால் அழிந்து கொண்டிருந்தது. மழைக்காலம் முடிந்து கடலில் மீன் இல்லாமல் அவன் படகு வெறுமனே கரையடைந்தது. கடன் தொல்லை, பசி, குடும்ப சச்சரவுகள் எல்லாம் அவனை சோர்வடைய செய்தன. ஆனால் அவனுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்கள் நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவன் தினமும் காலையில் இந்த வசனத்தை தியானிப்பான். யோபு போல, ஆபிரகாம் போல, யோசேப்பு போல என் பிதாக்கள் கர்த்தரை நம்பினர். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். என்னையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லி ஜெபித்தான். குடும்பம் தூஷித்தது. நண்பர்கள் பரியாசம் செய்தனர். கடவுள் உன் படகை நிரப்புவாரா என்று கிண்டல் செய்தனர். ஆனால் மீனவன் சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று நம்பிக்கையுடன் இருந்தான். ஒரு நாள் பெரிய புயல் வந்தது. கடல் கொந்தளித்தது. அலைகள் படகை விழுங்கும் போல் தோன்றியது. மீனவன் பயப்படவில்லை. தேவனை நோக்கி, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று கத்தி கூப்பிட்டான். புயல் நின்றது. கடலில் மீன்கள் பெருக்கெடுத்தன. அவன் வாழ்நாளில் கண்டதிலேயே அதிகம். அவன் படகு மீன்களால் நிரம்பியது. கடன்கள் தீர்ந்தன. குடும்பம் செழித்தது. மீனவன் சொன்னான், என் நம்பிக்கை வீண் போகவில்லை. கர்த்தர் இரண்டத்தனையாய் ஆசிர்வதித்தார். பிரியமானவர்களே, அந்த மீனவனைப் போல் கர்த்தரை நம்புங்கள். சோதனைகள் வந்தாலும் உங்கள் ஜெபத்திற்கு பதிலுண்டு. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அவர் உங்களை விடுவித்து ஆசிர்வதிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நம்புவதில்லாமல் நான் என்ன செய்வேன்? நீர் நம்பிக்கையை நிறைவேற்றுபவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இப்போது உம்மிடத்தில் முழு நிச்சயத்தோடு நம்பிக்கை வைக்கும்படியும் அந்த நம்பிக்கையின் ஆச்சரியமான பலன்களை அனுபவிக்கும்படியும் செய்யும். நீர் என்னோடு இருப்பதால் என் நம்பிக்கை உறுதியடைகிறது. என் உள்ளத்தில் நீர் கொடுக்கும் உறுதியான நம்பிக்கைக்காகவும் எல்லா சோதனைகளையும் சந்தேகங்களையும் விரட்டுவதற்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எனக்கு வழிகாட்டியாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பி பிடித்து கொள்ளும்படி என்னை வழிநடத்தும். ஆண்டவரே, என் நம்பிக்கையை பலப்படுத்தும். பெரிய வாக்குதத்தங்களின் பாதைகளை எனக்காக திறந்தருளும். அந்த பாதைகளில் என்னை நடத்தி ஆசிர்வதித்தருளும். நித்திய பிதாவாகிய நீர் என் நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் அருளை செய்யும். ஆண்டவரே, என் தேவைகள் பேரில் கரிசனை கொண்டு என்னை ஆசிர்வதித்தருளும். உம் பெரிய சமாதானத்தை அருளி பாக்கியத்தை தாரும். உடைந்த என் உள்ளத்தை குணமாக்கும். எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் சோதனைகளிலும் புயல்களிலும் என் இருதயத்திலும் குடும்பத்திலும் என் வாழ்வின் எல்லா பகுதியிலும் உம் சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.